வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். மொரீஷியஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விண்வெளி மற்றும் அணுசக்தி துறையில் பெண் விஞ்ஞானிகள் சாதனை படைத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் நாளை காலை துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் மொரீஷியஸ் செல்கிறார். மொரீஷியஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ள அவர் அந்நாட்டில் உள்ள சிவ்சாகர் ராம்குளம் தாவரவியல் பூங்காவையும் பார்வையிட உள்ளார். பிரதமரின் மொரீஷியஸ் பயணம் குறித்து செய்தியாளர்களிடையே பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, இந்தியா மொரீஷியஸ் இடையிலான நட்புறவு வரலாறு, கலாச்சாரம் மற்றும் இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றும் பல நூற்றாண்டுகளாக இந்த நட்புறவு தொடர்வதாகவும் தெரிவித்தார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவின் முக்கிய நட்பு நாடாக மொரீஷியஸ் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் இந்தியா மொரீஷியஸ் இடையிலான உறவு மேம்பட்டிருப்பதாகவும் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மகளிருக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பல்வேறு பிரிவுகளில் செயற்கை நுண்ணறிவு மகளிர் மேம்பாட்டிற்கு துணை புரிவதாக அவர் தமது சமூக வலைதள பக்கத்தில் கூறியுள்ளார். முன்னதாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சமூகத்தில் பெண்களின் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்திருந்ததை சுட்டிக்காட்டி பிரதமர் இதனை தெரிவித்தார். பிரதமர் வெளியிட்டுள்ள மற்றொரு செய்தியில் 58வது புலிகள் சரணாலயம் மத்திய பிரதேச மாநிலத்தில் தொடங்கப்பட்டது குறித்து குறிப்பிட்டு வனவிலங்குகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 20 அமர்வுகளாக நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் 2025-26ஆம் நிதியாண்டிற்கான மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் இடம்பெறும். வங்கி, கப்பல் போக்குவரத்து, ரயில்வே திருத்த மசோதாக்கள் மீதான விவாதங்களும் இத்தொடரில் இடம்பெறுகின்றன. இதனிடையே கடந்த ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நடைபெற்ற முதல்கட்ட கூட்டத்தொடரில் மக்களவையில் 112% அலுவல்கள் நடைபெற்றதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டார். அங்கு இருதய நோய் பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். விரைவில் சிகிச்சை முடிந்து அவர் வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி எய்ம்ஸ் மருத்துவமனையில் திரு தன்கரை சந்தித்து நலம் விசாரித்தார். விண்வெளி மற்றும் அணுசக்தி துறையில் பெண் விஞ்ஞானிகள் சாதனை படைத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தேசிய அளவில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல முக்கிய திட்டங்களில் பெண்கள் தலைமை பொறுப்பில் உள்ளதாக குறிப்பிட்டார். ஆராய்ச்சி பணிகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வகங்களில் 6 பெண் இயக்குநர்கள் பணியாற்றி வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நியூயார்க்கில் நாளை தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஐநா மகளிர் ஆணையத்தின் 69வது அமர்வில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி பங்கேற்கிறார். இந்த அமர்வில் அமைச்சகத்தின் தேசிய அறிக்கையை வெளியிடும் அவர், பெண்கள் மற்றும் சிறுமிகளின் முழுமையான மேம்பாடு மற்றும் அதிகாரம் அளிப்புக்கான இந்திய அரசின் தொலைநோக்கு திட்டங்கள் பற்றியும் பெண்களின் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவது குறித்தும் விவாதிக்க உள்ளார். மேலும் திருமதி அன்னபூர்ணா தேவி ஐநா தலைமையகத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். வேவ்ஸ் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெறும் அனிமேஷன் திரைப்பட தயாரிப்பாளர்கள் போட்டிக்கு இதுவரை 19 சர்வதேச பங்கேற்பாளர்கள் உட்பட மொத்தம் 1290 போட்டியாளர்கள் தங்கள் பதிவுகளை சமர்ப்பித்துள்ளனர்.
இம்மாநாட்டின் முதல் பதிப்பு மே 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை நடைபெறும். இறுதிப் போட்டி பற்றிய அறிவிப்பு அடுத்த மாதம் வெளிவரும். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் நாளை காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முதல் முறையாக நாளை சட்டப்பேரவையில் உரையாற்ற உள்ளார். நாளை மறுநாள் 11ஆம் தேதி துணைநிலை ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்படும். வரும் 12ஆம் தேதி புதன்கிழமை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி 2024-25 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடர் 15 வேலை நாட்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை துவங்க உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரை முன்னிட்டு பேரவைத் தலைவர் திரு செல்வம் பேரவை அரங்கை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மீனவர்களின் மேம்பாட்டிற்கு 40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும், தமிழக மீனவர்கள் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தொடர் பேச்சுவார்த்தைகள் இலங்கை அரசுடன் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். அனைவருக்கும் குடிநீர், இலவச சமையல் எரிவாயு இணைப்பு உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். காதி மற்றும் கதர் தொழில் விரைவான முன்னேற்றம் கண்டு வருவதாக காதி கிராம தொழில்துறை ஆணையத்தின் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் காணொலி மூலம் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், காதி பொருட்களின் விற்பனை 5 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளாவின் போது 12 கோடி ரூபாய்க்கும் அதிகமான காதி தயாரிப்புகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். கிராமப்புறங்களில் தேன் சேகரிப்பு இயக்கத்தை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். இதனை ஊக்குவிக்கும் வகையில் 6 மாநிலங்களில் உள்ள தேனீ வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு 2,500க்கும் அதிகமான தேனீ சேகரிப்பு தொட்டிகளை அவர் வழங்கினார். மத்திய அரசின் இத்தகைய நடவடிக்கைகளின் மூலம் கடந்த நிதியாண்டில் 10 லட்சத்திற்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மனோஜ்குமார் தெரிவித்தார். நாட்டு மக்கள் அனைவருக்குமான உயர்தர சுகாதார சேவைகளை வழங்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுடெல்லி தேசிய சுகாதார நிறுவனத்தின் 48வது ஆண்டு தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒருங்கிணைந்த சுகாதார சேவைகள் வழங்குவதில் புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். கலிபோர்னியாவில் உள்ள கோவில் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். திருநெல்வேலியை சேர்ந்த கல்லூரி ஆசிரியர் திருமதி விமலா 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி மொழிபெயர்ப்பு விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மலையாள எழுத்தாளர் நளினி ஜமீலா எழுதிய எந்த ஆண்கள் என்ற நூலை மொழிபெயர்த்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அவர் இதுவரை 4 மொழிபெயர்ப்பு நூல்களை எழுதியுள்ளார். கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் ஜம்மு காஷ்மீரின் குல்மர்கில் இன்று தொடங்கி நடைபெறுகிறது. பனிச்சறுக்கு, ஐஸ் ஹாக்கி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெறவுள்ளன. கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறுவதாக இருந்த இப்போட்டிகள் குறைவான பனிப்பொழிவு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. துபாயில் நடைபெற்று வரும் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான ஐசிசி சாம்பியன் கோப்பை இறுதி ஆட்டத்தின் முதல் அடைய நியூசிலாந்து அணி 251 ரன் எடுத்துள்ளது. 252 ரன் என்ற வெற்றி இலக்கோடு இந்திய அணி விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மொரீஷியஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விண்வெளி மற்றும் அணுசக்தி துறையில் பெண் விஞ்ஞானிகள் சாதனை படைத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் நாளை காலை துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.